ஒரு நல்ல வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா? திருவள்ளுவர் அதற்கான பதிலை இந்த ஒரு குறளிலேயே சொல்லியிருக்கிறார். திருக்குறள். நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று. பண்பின் தலைப்பிரியாச்சொல். அதிகாரம் இனியவை கூறல். அறத்துப்பால். தமிழ் பொருள். அன்பும் இனிமையும் நிறைந்த நல்ல சொற்கள் உடனடியாக பலன் தராவிட்டாலும் காலப்போக்கில் நன்மையையும் நன்றியையும் தரும். நல்ல பண்பிலிருந்து விலகாத வார்த்தைகளே உண்மையான செல்வம். எளிய விளக்கம். நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் நீண்ட காலம் பதியும். இனிமையாகவும் மரியாதையாகவும் பேசினால் உடனே பலன் கிடைக்காமல் இருந்தாலும் ஒருநாள் அது நிச்சயமாக நமக்கு நல்ல பெயரையும் நல்ல உறவுகளையும் உருவாக்கும். உதாரண கதை. ஒரு அலுவலகத்தில் 2 ஊழியர்கள் இருந்தனர். ஒருவர் எப்போதும் கடுமையாக பேசுவார். மற்றொருவர் அனைவரிடமும் மரியாதையுடனும் இனிமையாகவும் பேசுவார். ஒருநாள் நிறுவனத்தில் பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அதிக திறமை இருந்தாலும் கடுமையாக பேசியவருக்கு பதவி கிடைக்கவில்லை. அனைவருடனும் நல்ல உறவை வளர்த்திருந்த மற்ற ஊழியருக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அவருடைய இனிய பேச்சே அவருக்கு பெரிய பலனைக் கொடுத்தது. இந்த கதையின் பொருள். இனிமையான வார்த்தைகள் உடனடியாக பலன் தராமல் இருந்தாலும் எதிர்காலத்தில் நம்பிக்கையையும் மரியாதையையும் வெற்றியையும் பெற்றுத் தரும். ஊக்கவுரை. இன்று முதல் கோபமாக பேசுவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசியுங்கள். ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனின் நாளையே மாற்றக்கூடும். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல வெற்றிகரமான நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் பணியாளர்களிடம் மரியாதையுடனும் ஊக்கமளிக்கும் விதத்திலும் பேசுவார்கள். அதனால் அவர்களின் குழுவில் நம்பிக்கை அதிகரித்து நிறுவனமும் சிறந்த வளர்ச்சியை அடைகிறது. நகைச்சுவை உதாரண கதை. ஒருவர் கடைக்குச் சென்று டீ கொடுங்க என்று கோபமாகச் சொன்னார். கடைக்காரர் அமைதியாக டீ கொடுத்தார். அடுத்தவர், அண்ணா, ஒரு சூடான டீ கிடைக்குமா என்று சிரித்தபடி கேட்டார். கடைக்காரர் டீயுடன் ஒரு பிஸ்கட்டையும் இலவசமாக கொடுத்தார். முதல் நபர் ஆச்சரியமாக, எனக்கு ஏன் பிஸ்கட் இல்ல என்று கேட்டார். கடைக்காரர் சிரித்தபடி, டீக்கு பணம் போதும். புன்னகைக்கும் இனிய வார்த்தைக்கும் பிஸ்கட் இலவசம் என்றார். கதையின் சின்ன பொருள். மரியாதையுடன் பேசினால் சிறிய விஷயங்களிலும் பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். மீண்டும் குறள். நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று. பண்பின் தலைப்பிரியாச்சொல். தமிழ் பொருள். இனிமையான நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் உடனடியாக பலன் தராவிட்டாலும் பின்னர் நன்மையையும் நன்றியையும் தரும். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.